ஹே கைஸ், நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த கிரேடியன்ட் டூல் தான் ஒர்க் ஆகும். சாலிட் கலர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒர்க் ஆகுறத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டீஃபால்ட்டாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து அந்த சாலிட் கலர் வந்து நமக்கு காட்டாது. அதே மாதிரி வந்து அந்த சர்க்கிளும் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து காட்டாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டாது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து வர வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போயிருங்க. ஃபோட்டோஷாப்பில் போனோன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து டூல்ஸ் வரிசையாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸில் வந்து இங்கே வருங்க. இப்போ நமக்கு கிரேடியன்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் டூல் காட்டுது. பட் ஆனால் உங்களுக்கு பெயிண்ட் டூல் காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து சர்க்கிள் வந்து சம்டைம் காட்டாது. இன்கேஸ் அது காட்டாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் அந்த டூல் பார் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைடில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா டூல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம ரைட் சைடில் வந்து மேலே பாருங்கள், ரீஸ்டோர் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணால் நமக்கு சாலிட் கலர் வந்துடும். அதே மாதிரி வந்து ஸ்கொயரை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் கைஸ். ஸோ இந்த ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ்.